இந்த செஷனில் வெர்டிகல் அண்ட் ஸ்ட்ராப் மெஷர்மெண்ட்ஸ்களை எவ்வாறு எடுப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் வெர்டிகல் மெஷர்மெண்ட்ஸ், முக்கியமான வெர்டிகல் மெஷர்மெண்ட்ஸ் பற்றிய விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பெண்கள் மற்றும் ஆண்களின் ஸ்ட்ராப் மெஷர்மெண்ட்ஸை விவரிக்கவும் மற்றும் வெர்டிகல் மற்றும் ஸ்ட்ராப் மெஷர்மெண்ட்களை எடுப்பதற்கான ஸ்டெப்புகளை பட்டியலிடவும். வெர்டிகல் மெஷர்மெண்ட்ஸ் உடல் உருவத்தின் மேலிருந்து அதன் அடிப்பகுதிக்கு எடுக்கப்படுகிறது. வழக்கமாக பின் தோள்பட்டையிலிருந்து மையத்திலிருந்து தோள்பட்டை பிளேடிலிருந்து வெய்ஸ்ட் லைன் வரை எடுக்கப்பட்ட அளவீட்டை குறிக்கிறது. எடுத்துக்காட்டுகள் இடுப்பு நீளம், பக்க நீளம், ஸ்லீவ் நீளம் போன்றவை. பெண்களுக்கு பல்வேறு முக்கியமான வெர்டிகல் பாடி மெஷர்மெண்ட்ஸ் உள்ளன. அவை: முன் இடுப்பு நீளம், தோள்பட்டையின் மிக உயர்ந்த இடத்தில் கழுத்திலிருந்து இடுப்பு வரை அளவிடவும். முதுகு இடுப்பு நீளம், இது கழுத்தின் அடிப்பகுதியில் உள்ள முக்கிய எலும்பிலிருந்து நடு முதுகில் இடுப்பு வரை அளவிடப்பட வேண்டும். வெய்ஸ்ட் முதல் ஹிப் வரை, இது வெய்ஸ்ட் லைனில் இருந்து ஹிப் லைன் வரை எடுக்கப்பட்ட அளவீடு ஆகும். கிராட்ச் நீளம், பின் இடுப்பிலிருந்து கீழே மற்றும் கால் வழியாக மற்றும் முன் இடுப்பு வரை அளவிடவும். இரண்டு கால்களுக்கு இடையில் ஒரு நடு புள்ளியில் முன் மற்றும் பின் கிராட்ச் நீளமாக மெஷர்மெண்ட்டை பிரிக்கவும். கிராட்ச் டெப்த், இந்த மெஷர்மெண்ட் உட்கார்ந்த நிலையில் எடுக்கப்பட வேண்டும். ஒரு உறுதியான நாற்காலியில் உட்கார்ந்து கால்கள் தரையில் தட்டையாக இருக்க வேண்டும். இடுப்பிலிருந்து நாற்காலி இருக்கை வரை அளவிடவும். ஸ்லீவ் நீளம், இடுப்பில் கை வைத்து தோள்பட்டை முதல் முழங்கை வரை பின்னர் மணிக்கட்டு வரை அளவிடவும். ஸ்கர்ட் நீளம், வெய்ஸ்ட் லைனில் இருந்து பாவாடையின் விரும்பிய நீளத்திற்கு ஏற்ப பின்புறத்திலிருந்து கீழ் நோக்கி அளவிடவும். ட்ரவுசர் நீளம், காலின் பக்கவாட்டில் இடுப்பு முதல் கணுக்கால் வரை அளவிடவும். ஒவ்வொரு நபருக்கும் ஒரு தனிப்பட்ட உயரம் மற்றும் உடலின் வடிவம் உள்ளது. பெரிய, சிறிய, குண்டான நபர்கள் சிறந்த விகிதாச்சாரத்துடன் பொருந்தவில்லை. ஒரு ஆடையை தைக்கும் போது ஆடையின் வடிவத்தை முடிந்தவரை உடலின் வடிவத்திற்கு மாற்றியமைக்க வேண்டும். ஆண்களுக்கு எடுக்கப்பட்ட முக்கியமான வெர்டிகல் மெஷர்மெண்ட்ஸ்: நேச்சுரல் வெய்ஸ்ட், முதுகில் இருந்து இடுப்பு வரை அளவிடவும். முழு நீளம், ஆடையின் விரும்பிய நீளம் வரை கழுத்து முனையிலிருந்து இடுப்பு வரை அளவிடவும். ஸ்லீவ் நீளம், தோள்பட்டை முனையிலிருந்து விரும்பிய ஸ்லீவ் நீளம் வரை அளவிடவும். முழு நீள கைக்கு வளைந்த நிலையில் இருக்க வேண்டும். பஸ்ட் அல்லது செஸ்ட் லெவல், பக்கவாட்டில் உள்ள நெக்லைன் மட்டத்தில் இருக்கும் கழுத்து புள்ளியிலிருந்து மார்பளவு வரை அளவிடவும். கால் நீளம், சைடு நீளம், இடுப்பில் இருந்து கணுக்கால் வரை வெளிப்புற கால் நீளத்தை அளவிடவும் அல்லது ஆடையின் விரும்பிய நீளம். உள்கால் நீளம், ஃபோர்க் முதல் கணுக்கால் வரை அல்லது கால் நீளம், பாடி ரைஸ். முழங்கால் நீளம், உடலின் பக்கவாட்டிலிருந்து இடுப்பு முதல் முழங்கால் வரை அளவிடவும். பாடி ரைஸ், உடலின் பக்கவாட்டில் இடுப்பு முதல் இருக்கை வரை அளவிடவும். ஸ்ட்ராப் மெஷர்மெண்ட், கழுத்து அல்லது தோள்பட்டையின் மூலையிலிருந்து கழுத்து மற்றும் தோள்பட்டை சீமுடன் சந்திக்கும் இடத்தில் மார்பளவுக்கு மேல் இல்லாத பக்க இடுப்பு வரை எடுக்கப்படுகிறது. இப்போது சில பணிகளை செய்வோம். பணியை செய்ய உங்களுக்கு மெஷரிங் டேப், ட்ரெஸ் ஃபார்ம், காகிதம் அல்லது நோட்புக் மற்றும் பென்சில் அல்லது பேனா தேவை. முதல் பணியானது வெர்டிகல் மெஷர்மெண்ட்ஸ்களை எடுப்பதாகும். சைடு வியூவில் எடுக்க வேண்டிய அளவீடுகள்: சைடு லென்த், ஆர்ம் பிளேட்டின் கீழ் சைடு சி முதல் சைடு வெய்ஸ்ட் வரை பின் குறிக்கவும். சைடு ஹிப் டெப்த், சைடு வெய்ஸ்டில் இருந்து HBL வரை ஃபார்ம் பக்கத்தில் அளவிடப்படுகிறது. பஸ்ட் ரேடியஸ்,
மார்பளவு புள்ளியிலிருந்து மார்பளவு மேட்டின் கீழ் முடியும் வரை அளவிடவும். ஃப்ரண்ட் மற்றும் பேக் வியூவில் எடுக்க வேண்டிய அளவீடுகள். சென்டர் லென்த் கழுத்திலிருந்து இடுப்பு வரை அளவிடவும். பஸ்ட் பிரிட்ஜின் மேல். ஃபுல் லென்த் இடுப்பு முதல் தோள்பட்டையின் கழுத்து வரை அளவிடவும், சென்டர் லைன்களுக்கு இணையாக. ஷோல்டர் ஸ்லோப் இடுப்பில் உள்ள மையக்கோட்டிலிருந்து தோள்பட்டை முனை வரை பின் ஹெட்மார்க் வரை அளவிடவும். பஸ்ட் டெப்த் தோள்பட்டை முனையிலிருந்து மார்பளவு புள்ளி மற்றும் மார்பளவு ரேடியஸ் வரை அளவிடவும். இரண்டாவது பணி ஸ்ட்ராப் மெஷர்மெண்ட்ஸ்களை எடுப்பதாகும். ஸ்ட்ராப் ஃப்ரண்ட் தோள்பட்டை அல்லது கழுத்தில் அளவிடும் டேப்பின் உலோக நுனியை வைத்து ஆர்ம்ஹோல் பிளேட்டுக்கு கீழே உள்ள பின்ஹெட் குறி வரை அளவிடவும். கழுத்திலிருந்து ஆர்ம்ஹோல் வரை டேப்பின் அதே பக்கத்தில் அளவீடுகளை எடுக்கவும். வெர்டிகல் அண்ட் ஸ்ட்ராப் மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கவும் என்ற இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் வெர்டிகல் மெஷர்மெண்ட்ஸ், பெண்கள் மற்றும் ஆண்களின் முக்கியமான வெர்டிகல் மெஷர்மெண்ட்ஸ் பற்றிய விவரங்கள், ஸ்ட்ராப் மெஷர்மெண்ட்ஸை விவரிக்கவும் மற்றும் வெர்டிகல் மற்றும் ஸ்ட்ராப் மெஷர்மெண்ட்களை எடுப்பதற்கான ஸ்டெப்புகளை பட்டியலிடவும் முடியும்.